அம்மா, நான் கேட்ட மாதிரியே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிம்மா. சாமி, நீங்க சொன்ன மாதிரியே ராவு காலத்துல பிறந்தவள ராத்திரி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டினு வந்துட்டேன். வர அமாவாசை அன்னைக்கு ராவு காலத்துல பிறந்த அவளை பலி கொடுத்தா அம்மனோட பிடி நம்ம கையில. அம்மனுக்கு பிடிச்ச அவளை எனக்கு குடும்பப்படுத்தணும் போலயே இருக்கு சாமி. அந்த அம்மன் இருக்க வரைக்கும் உன்னால அவளை தொடவே முடியாது. நான் சொல்ற மாதிரி பண்ணு. ஏங்க சோகமா இருக்கீங்க? நீ கும்பிடுற அம்மன் நம்மள சந்தோஷமா இருக்க விடாது போலியம்மா. பேசாம அது பேச்சு காவிட்டுறான். சரிங்க. என் புருஷன் உன்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டான். உன் பேச்சிக்கா. இனிமேல் நான் பழம் விட்டாதான் நீ வரணும். சரிதான் போடே. கோடி பக்தர்கள் வெளியே இருந்தோம். ராவு காத்துல பிறந்தன்னு காப்பாத்த வந்தா கா விட்டு போறியா? ராவா குடிச்சிட்டு ராத்திரி அடிப்பான், வாங்கிக்கோ. ஏய், என்ன பெட்ரூம்க்கு வர? தூங்கறதுக்குங்க. பிச்சைக்கார நாய்க்கு என் பெட்ரூம்ல இடம் கேக்குதா? போய் கிச்சன்ல படுறி. ஏய் வேலைக்கார நாயே, இது என் சித்தப்பா. உன்னை கொடுமைப்படுத்துறதுக்குனே கூட்டின்னு வந்திருக்கேன். சித்தப்பா. என்னை இத்தனை பேர் கொடுமைப்படுத்துறாங்களே, உனக்கு கண்ணே இல்லையா? ஆத்தா, நீ பழவுட்டு கூப்பிட்டாதான் வருவா. பழவுடே. மாட்டுப்பல்லா, ஒழுங்கா காமிக்கிற. எனக்கு தாலி பிச்சை போடுமா? ஏய், எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சுன்னு இருக்கிறியா? நீ கூப்பிட்டேன் தானே வந்த. இப்ப தாலி பிச்சை போடுனா என்ன அர்த்தம்? நீ அடி வாங்கியே சாவு, நான் போறேன்.